வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழக காவல்துறை என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? விஜய் தலைமையிலான டிவிகே அரசை கவிழ்க்க 180 கோடி ரூபாயை வச்சு சதித்திட்டம் தீட்டப்பட்டுச்சு. 180 கோடி ரூபாயை மையமாக வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவல்துறை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து பல திடுக்கிடும் தகவல்கள் வந்துக்கு இருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் கிடைச்சிருக்கு. ஏவா வேலு என்ன சொல்லியிருக்காருன்னா, தொடர் இருதய சிகிச்சை காரணமாக சிங்கப்பூரில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கேன். அதனால தான் சமீபத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஏவா வேலு தொடர்புடைய இடங்களில் ரைடை நடத்தினாங்களே, விசாரணைக்கு ஆஜராகவும் சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கிறதுனால தான் என்னால் விசாரணைக்கு ஆஜராக முடியலை அப்படின்னு ஏவா வேலு தரப்பு விளக்கம் கொடுத்துருக்காங்களாம். கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா, அது எப்படி லஞ்ச ஒழிப்புத்துறையோ இடியோ ஒரு ரைடு நடத்தும் போது அந்த ரைடுக்கு சம்மந்தப்பட்டவங்க ஹாஸ்பிட்டலில் உடனே அட்மிட் ஆகிறது எப்படி? ரைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை பார்த்தா அந்த ரைடுக்கு தொடர்புடையவங்க யார் வீட்டில் ரைடு நடக்குதோ அவங்க ஹாஸ்பிட்டலில் தொடர்ந்து அட்மிட் ஆகுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சந்தேகத்தை எழுப்புறாங்க சமூக வலைதளத்தில். இது ரெண்டு. நம்ம இடி பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் ரைடை நடத்தினாங்களே, செந்தில் பாலாஜிக்கு அப்போ தான் டக்குன்னு நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார். அவரை கைது செய்ய போகும்போது நெஞ்சு வலிக்குதுன்னு அட்மிட் ஆனார். இதெல்லாம் தொடர்ந்து இது ஒன்று நடந்துச்சுன்னா அடுத்து அது நடந்துருதே, இது எப்படி, வாட் அ கோ இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க நிறைய பேர். இது ரெண்டு. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? தமிழக ஃபினான்ஸ் மினிஸ்டர் மரிய வில்சன் இருக்கார்ல, அவர் நேரில் ஆஜராகணும் அப்படின்னு புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. கடந்த 2022 மரிய வில்சன் அவர்கள் அவருடைய உடன் பிறந்த சகோதரருடைய வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு தாக்குதல் நடத்தியிருக்காரு அப்படிங்கிற புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கேஸ் நடந்துக்கு இருக்கு. இந்த கேஸில் தான் நேரில் ஆஜராகணும் மரிய வில்சன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோர்ட்டு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இது மூணு. நாலாவது என்ன பார்க்க போகிறோம்? வர ஜூலை 12 பொள்ளாச்சியில் அண்ணாமலை இயக்கத்துடைய முதல் மாநாடு நடக்குது. போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மாநாடு நடக்குது. நார்மலாக ஒவ்வொரு இயக்கமும் அரசியல் கட்சியும் மாநாடு நடத்துறது பெரிய சவாலான விஷயம். கூட்டம் கூடணும். இப்போ இருக்கக்கூடிய மீடியாக்கள் கூட்டம் கூடலை அப்படின்னா, காலி சேர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை எடுத்து காட்டி அப்படியே மட்டம் தட்டிடுவாங்க. இப்போ பொலிட்டிக்கல் ஃபியூச்சரே வேஸ்ட்டாக போயிடும். இவ்வளவு சவால் இருக்குது. இந்த சவாலுக்கு நடுவில் அண்ணாமலை ஒரு எம்பி கிடையாது, எம்எல்ஏ கிடையாது, இது வரைக்கும் ஒரு கவுன்சிலர் கூட ஆனது கிடையாது. ஆனால் அவர் பின்னாடி இவ்வளவு இளைஞர்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க. அதனை நம்பி ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்காரு. அந்த இயக்கத்துடைய முதல் மாநாடும் தேதி குறிக்கப்பட்டிருக்கு. நேற்று தான் பூமி பூஜை விழா நடந்துச்சு. அப்போ மாநாடு நடத்துறதே சவால். போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மாநாடு நடத்துறது அதை விட பெரிய சவால். மாநாடுக்கு வரவங்க சில மாநாடெல்லாம் பார்த்தீங்கன்னா மாநாட்டுக்கு வரும்போதே சரக்கை போட்டுட்டு தான் வருவாங்க. அந்த ஒதுக்குப்புறத்தில் உட்காந்து மது அருந்தும் ட்ரோன் காட்சி அப்படின்னு சொல்லிட்டு பாலிமர் நியூஸ் ரிப்போர்ட்டெல்லாம் வெளியிட்டிருக்காங்க சில கட்சிகள் நடத்தின மாநாடுக்கு. அது மாதிரி இதில் நடந்துடக்கூடாது. ஏன்னா போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மாநாடு. ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மாநாட்டுக்கே போதையை போட்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் முடிச்சு விட்ருவாங்க மீடியாக்கள். ஆனால் அண்ணாமலை அதை நடத்துகிறாரு. யாரை நம்பி? அவருடைய வாலண்டியர்ஸை நம்பி, டிசிப்ளின் ஆனவங்க, ஒழுக்கமானவங்க அப்படின்னு அவர்களை நம்பி இவ்வளோ பெரிய விஷயம் நடத்த போகிறாரு. லட்சக்கணக்கில் கூடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 நியூஸ் வருது. அதற்கான ப்ரிப்பரேஷன் போய்க்கு இருக்கு. நம்மளுடைய சேனல்லே கமெண்ட் செக்ஷன்லேயே நான் போக பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பலர் தங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சுக்கிருக்காங்க. சூப்பர். இந்தியா டுடே நேஷனல் மீடியாக்களும் அண்ணாமலை இயக்கத்துடைய முதல் மாநாடை பற்றி தான் நேற்று பரபரப்பாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.